Assalamualaikum friends, welcome to Barsana Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல குழந்தைகள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி நிலக்கடலை லட்டு தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஏற்கனவே நிறைய லட்டு ரெசிபிஸ் போட்டுருக்கேன். அது எல்லாத்தையுமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இப்போ அதை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். அதே மாதிரி பீனட் லட்டு செய்யும்போது ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னன்னா நல்ல கடலை பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு மாதிரி சொத்த கடலை எடுத்தோம்னா சீக்கிரமாவே கெட்டு போயிடும். அதே நேரத்துல டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்காது. அதனால எப்பயுமே பீனட் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கடலையை பார்த்து எடுத்துக்கோங்க. லட்டு செய்யறதுக்கு 1 கப் நிலக்கடலையை ஒரு பேன்ல சேர்த்துடலாம். இதை மிதமான சூட்ல நல்லா வறுக்கணும். கிட்டத்தட்ட 5 ல இருந்து 6 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இது நல்லா வறுத்து வந்தாதான் லட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்லா கிறிஸ்பியா வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நிறம் மாறி வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கோங்க. இது லைட்டா கை பொறுக்குற சூடு வந்ததும் இந்த மாதிரி நம்ம கை நாட்டே நல்லா கிரஷ் பண்ணி விட்டுறலாம். அப்போ அதுல உள்ள தோலெல்லாம் சீக்கிரமாவே ரிமூவ் ஆகி வரும். நான் ஒரு கடலையை உடைச்சு காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா வந்திருக்குன்னு. இந்த லட்டு செய்யறதுல இருக்கிற ரொம்ப பெரிய வேலையே இதுல உள்ள தோலை எடுக்கிறது தான். நம்ம இப்படி நல்லா கை நாட்டே கிரஷ் பண்ணும் பொழுது அதில் உள்ள தோலெல்லாம் ஓரளவுக்கு வெளியாகி வந்துடும். இப்போ பாருங்கள் நான் கொஞ்சமாக எடுத்து ஊதி காமிக்கிறேன். அழகாக தோலெல்லாம் பறந்து போகுதில்ல. இதை இன்னும் ஈஸியாகிறதுக்காக எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி சின்ன முறை இருக்கும். அதை அழகாக அப்படி புடைச்சி விட்டோம்னா அதில் உள்ள தோலெல்லாம் தனியாகவே நமக்கு பறந்து போயிடும். பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே நீக்கி நல்லா நமக்கு நிலக்கடலை மட்டும் இருக்குது. இதை மறுபடியும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். கடலையும் தோல் நீக்கி தயாராக இருக்குது. அடுத்ததுக்கு தேவையான வெள்ளைப்பாகை ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு 1 கப் நிலக்கடலைக்கு 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் வெல்லம் சரியாக இருக்கும். உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் உருகுனதும் இதுக்கு பாகு போத எதுவும் தேவையில்லை. இது நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இப்போ ஓரளவுக்கு வெல்லமும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதை வேற ஒரு பேனுக்கு வடிகட்டி வச்சிடலாம். அப்போ சின்ன சின்ன தூசி எதுவும் இருந்தாலும் நமக்கு வந்துடும். இந்த லட்டு கிட்டத்தட்ட கடலை மிட்டாய் மாதிரி தான். ஆனால் கடலை மிட்டாய் அளவுக்கு வெல்லத்துக்கு பதமோ பக்குவமோ எதுவும் தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக ரொம்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை மறுபடியும் கலந்துக்கிட்டே இருங்க. அதே மாதிரி இதில் ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னென்னா அடுப்பை ரொம்ப குறைவான சூட்டில் வச்சுக்கிறோம். ஏன்னா அதிகமான சூட்டில் வச்சிட்டோம்னா வெல்லம் ஒரு மாதிரி தீஞ்சது மாதிரி ஆயிரும். அப்போ டேஸ்ட் நல்லா இருக்காது. ஒரு மாதிரி கசக்கிறது மாதிரி இருக்கும். அதனால் அதை மட்டும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தோல் உரிச்சு வச்சோல நிலக்கடலை அதை இதில் சேர்த்துடலாம். கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா கலந்துக்கோங்க. பேனில் எதுவுமே இருக்கக்கூடாது. அதாவது வெல்லம் நிலக்கடலை எல்லாமே சேர்ந்து ஒன்றா வரணும். அது வரைக்கும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு எல்லாமே சேர்ந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதை அப்படியே கூட சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை அரைக்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லை. கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச நிலக்கடலையை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இதுக்கப்புறம் 1-2 ரொம்ப கெட்டியாக வந்திருக்கும். அதனால் இந்த மாதிரி கையை வச்சு உதுத்து விட்டுக்கோங்க. அப்போ எல்லாமே நல்லா உதிரி உதிரியாக வரும். தேவைப்பட்டால் இதில் கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சேர்த்தா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இதை மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு நம்ம லட்டுலாம் பிடிப்போம்ல அந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து உருட்டிட்டா அவ்வளோதான் சுவையான நிலக்கடலை லட்டு தயார். அதே மாதிரி இந்த லட்டுக்கு நிலக்கடலையை வறுத்துட்டு வெல்லத்தை நேரடியாகவும் சேர்க்கலாம். ஆனால் அப்படி சேர்க்குறத விட வெல்லத்தை பாகு பண்ணி சேர்க்கும் பொழுது இதோட டேஸ்ட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதே நேரத்தில் இதோட லைஃப்பும் ரொம்ப நாள் வரும். இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா கெட்டு போகாமல் இருக்கும். 1 கப் நிலக்கடலையில் கிட்டத்தட்ட 15 ல இருந்து 20 போல் மீடியம் சைஸ் லட்டு நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான். எம்மி நிலக்கடலை லட்டு ரொம்பவே சூப்பராக சுலபமாக தயாராகிருச்சு. இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவான நேரம் தான் ஆகும். அதே மாதிரி இது ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணலாம். ஏன்னா நம்ம சர்க்கரையை பாகு பண்ணி சேர்த்துருக்கோம். அதனால ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் வரைக்கும் கூட வெளியில் வச்சு சாப்பிடலாம். சீக்கிரமாகவே கெட்டு போகாது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பர்சானா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபி உங்களுக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய். என் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.